நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தர் தந்தை என்ற நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என்னை கண்பான ஜாஷ்வா டிவியின் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெபங்களில் ஜாஷ்வா டிவி நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். ஆம், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சரி, இயேசுவை அறிந்து கொண்டவர்களும் சரி, பிரிவினை என்பது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. பேசும்போது சொல்லுகிறார்கள், நான் பேசுகிற எதையுமே என் கணவர் கவனிப்பதில்லை, நான் பேசுகிற எதையுமே என் மனைவி கவனிப்பதில்லை என்று. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் அவரிடத்தில் முதலாவது செவியுங்கள். என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இன்னும் பிரிந்து போக வேண்டும் நிலையில் இருக்கிறவர்களுக்காய் செபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? வேதம் சொல்கிறது, தேவன் இணைக்கிறாராம், பிரிக்கிற தெய்வம் அல்ல. ஆம், அவரே சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரியாதிருக்க கடவன் என்று சொல்லி. இன்றைக்கி பொல்லாத மனுஷன் ஈஸியாக 2 மெசேஜை போட்டு இல்லை 2 ஃபோட்டோவை காமிச்சு மார்பிளிங் பண்ண ஃபோட்டோவை போட்டு எப்படியோ குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிருந்தான். சொல்லாத சொன்னதா செய்யாத செஞ்சதா சொல்லி இன்றைக்கி அதுதான் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. காரணம், இவர்கள் அவர்களை நம்புகிறார்கள். அவன் குடும்பத்தை பிரிக்கத்தான் சதி செய்கிறான், குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாள் என்று உணர்ந்து கொள்வதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்நிக்குள்ளே தவளையை தூக்கி போட்டு அப்படியே வெளியே வந்துடுமா, ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே தவளையை போட்டுட்டு நம்ம வெந்நி சுட வச்சா அப்படியே அது செத்துருமா. ஏன்னா அது தெரியாதான், கொஞ்சம் கொஞ்சமாக சுடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக சுடுறது தெரியாதான், செத்தே போய் விடுமா. நான் நல்லா தானே இருக்கோம், நான் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்குமா. அதே போல் சகோதரனே சகோதரியே, பொல்லாத மனுஷன் சொன்ன வார்த்தையை அப்படித்தான். நல்லது போல் இருக்கும், உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக இருக்கும். நம்பி விடாதிருங்கள், கண்களை மூடுங்களேன். மகா இறக்கும் கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்தி திருமணத்தை நீர் ஆதரிக்கிற தெய்வம் என்பதையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதையும் வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுதும் அநேக வீட்டில் பிரச்சனை, பிரிஞ்சு போயிடுவோமா, ஐயோ இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், இவ்வளோ கஷ்டம் எனக்கு வேண்டாம், வருத்தம் வேண்டாம், என்னை ஏமாற்றிட்டாங்களே, என்னை ஏமாற்றிட்டாளே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க வருகிறேன். தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா, மனதிறங்கி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க தேவனே நீர் மன பக்குவத்தை அருளச் செய்யும். விட்டு கொடுத்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பாய், என் சகோதரனே சகோதரியே, பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எந்த பிள்ளை வச்சிருந்தாலும் என் ஆண்டு உங்களோடு பேசுவராக. தேவன் தந்தது கற்பத்தின் கனி, கர்த்தரார் ஒரு சுதந்திரம் தேவன் தந்தது. அந்த தேவன் தந்த சுதந்திரத்திட்ட இன்றைக்கி பேசுகிறதுக்கு, நேரம் செலவழிக்கிறதுக்கு தாய் தகப்பனுக்கு மனதில்லை, நேரமில்லை. இன்றைக்கி அநேக குற்றங்களுக்கு, பொல்லாத காரியங்களுக்கு ஈடுபடுகிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அவங்ககிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, அவன் எனக்கு அன்பாக பேசுனான். ஆமாம், இன்றைக்கி நீ நிறைய நல்லா வளர்க்குறீங்க, நான் உங்களோடு பேசுவாராக. ஐயா, வளர்த்த பின்பு என் பிள்ளை மனம் போல் போயிட்டான்னு நீ அவன்கிட்ட அன்பு காட்டு, பேசுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து, எப்படிப்பா இருக்குது, என்னம்மா செய்த, உனக்கு என்ன வேணும், நீ என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுங்கள்.
உங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி இன்னொருத்தன் பேச ரெடியாக இருக்கிறான், இன்னொருத்தி பேச ரெடியாக இருக்கிறா, தெரிஞ்சுக்கோ. சகோதரனே, சகோதரியே, இங்கே கிடைக்காத அன்பது ஏங்குது அன்புக்காய். கடந்த நாளில் ஒரு அன்பு பெரியது என்று சொல்லி ஒரு வலைதளத்தில் ஒரு போட்டோ போட்டிருந்தார்கள். ஒரு அனாதை சிறுவன் போல் இருக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையை கையில் வைத்திருப்பது போல் ஒரு ஓவியம், ஒரு சுவரில் பெரிய ஓவியம் வரைந்திருக்கிறார்கள். இந்த சிறுவன் ஓடி போய் அந்த கையை அந்த வைத்து அந்த பிள்ளையை தாங்கிறது போல் இருக்கிற அந்த ஓவியத்தில் போய் சாய்ந்து கொண்டு அந்த முகத்தை பார்க்கிறான். அன்பு கொடியதம்மா, நீ அன்போய். அவர் ஒரு அனாதை சிறுவன் போல இருதயம் இயங்குகிறது. சின்ன பிள்ளைங்க இருதயம் இயங்குகிறது. பெரிய ஆட்களோட பெரிய பிள்ளைகளோட இருதயம் இயங்காதான். அதனால தான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறான், ஓடிடுத. கடைசியில் நீ சொல்கிறத, ஐயோ எனக்கு என் இஷ்டப்படி என்ன நான் சொன்னதை கேட்கலையே, நீ பேசலையே, நீ பெற்ற வளர்த்த எல்லாம் வாங்கி கொடுத்த நல்லது, ஒரு ரோபோ போல் நடத்தி கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு ரோபோவா நீங்கள் பெற்றது? நீங்கள் பெற்றது ரோபோ அல்ல, பிள்ளையை பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு நேரம் செலவிட வேண்டும், அதற்கு பேச வேண்டும், அதற்கு என்ன குறை என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும். நீங்கள் அன்பு காட்டுங்கள். தேவன் உங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு இந்த வழிதவறி போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசட்டும். என் ஜனத்தில் உள்ள அத்தனை சிறுபிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் நாம் செப்பிது நம்முடைய கடமை. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவே, என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவனை ஞானத்தை தாரும், சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். அந்த பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோருக்கு ஞானத்தை தாரும். எப்படி நடத்த வேண்டும் என்று நீர் தயவாய் நீர் கற்றுக்கொடும். பிள்ளைகளோடு பேச, மனந்திறந்து பேச, மனதார உடைய பிள்ளைகளோடு கலந்துரையாட அவர்களுக்கு நேரம் கிடைக்கட்டும். அப்பா, நேரம் கிடைக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். அதை என்னோடு திருப்புவீர்களா? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யுதமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து கவனிங்களேன். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இன்றைக்கு அவருடைய அடிமை என்கிற அதிகாரத்தோடு நான் உங்களோடு பேச எஜமான் இந்த பலிபீடத்தில் இருத்திருக்கிறார். அவர் மகிமை அடைவாராக. அவருடைய திட்டம் நிறைவேறட்டும், அவருடைய திட்டம் நிறைவேறட்டும். என்னாண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏன் அழுகிறாய்? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இரவெல்லாம் நீ ஏன் அழுகிறாய்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனவேதனையோடு நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? இவ்வளவு அழுத பின்பும், இவ்வளவு வேதனை அனுபவித்த பின்பும், இவ்வளவு நிம்மதியை இழந்த பின்பும் நீ யாரை தேடுகிறாய்? என் ஆண்டவருடைய கேள்வி அது. என் ஆண்டவருடைய கேள்வி அது. சகோதரனே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல வேலையை தேவன் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்து அழுது கொண்டு இருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இன்னும் அழுது கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை இது. என் ஆண்டவர் கேட்கிறாய், நீ ஏன் அழுகிறாய்? இன்னும் யாரை நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய கண் யாரை தேடுகிறது? இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னால் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். என் எஜமான் இயேசு மகாராஜன் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு எல்லோரும் சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை எங்கே இருக்கிறது? சீமோன் பேதுரு ஓடி போய் சொல்கிறான் ஊரெல்லாம், ஐயா, இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று. கல்லறையில் போய் இயேசுவை தேடிக்கிட்டு இருக்காங்க. தேவதூதன் சொல்கிறார், நீ யாரை தேடுத? உயிரோடு இருக்கிறவரை நீ கல்லறையில் தேடிக்கிட்டு இருக்கேன்னு. நீ
தேடக்கூடிய இடத்துல தேடலையே. சகோதரனே, அருமையான நம்முடைய முதலமைச்சர் கடந்த நாட்களே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நீ வலைதளத்தில் போய் தேடாத, உனக்கு என்ன வேணும், நீ என்ன செய்யணும், உனக்குடைய ஆறுதல் என்ன, அன்பு என்ன, நீ வலைதளத்தில் போய் தேடாதன்னாங்க. நீ இப்போ தேடக்கூடிய இடத்துல தேடலை. என் ஆண்டவருடைய வார்த்தை இது. என் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆண்டவர் முன்னே தான் இருக்கிறார், அருகே தான் இருக்கிறார். அவருடைய கண்ணு சுடுவாட்டில் இருப்பாரா, கல்லறைக்குள்ள இருப்பாரா? எனக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவனை அறிந்த பின்பும் இந்த இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் நீ சுடுவாட்டில் தேடிக்கிட்டு இருக்கையா? கல்லறையில் போய் இன்னும் நீ குறிகொட்டு கொண்டு இருக்கிறாயோ? கல்லறை உனக்கு என்ன பதில் சொல்லும்? கல்லறை உனக்கு என்ன செய்யும்? இல்லையே, வேதத்தின்படி தேவன் உங்களோடு பேசுவாராக. நீ பேசுகிற வார்த்தை கல்லறையில் இருக்கிற கேட்கப்படுமா? நூதன கலாச்சாரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லா குறி சொல்லுவார். ஆமாம், அந்த ஊழியற்ற போனால் போதும், கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் உனக்கு அழுக? எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறாய்? நிஜமான நீ எங்கே தேடிக்கொண்டு இருக்கிறாய்? வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஐயா, என்னோடு திருப்புகளேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமாய் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது கண்டடைவாய். எங்கே இருந்தாலும் நீங்கள் போக வேண்டிய இடம் உங்களுடைய முன்னோருடைய சமாதியோ கல்லறையோ அல்ல. ரெண்டுமேன ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள், நம்ம வீட்டு பெரிய ஆட்கள் செத்தா அவங்க தெய்வம், பக்கத்து வீட்டு பெரிய ஆட்கள் யாராவது செத்தா அவங்க பிசாசு. அப்படித்தானே? ஆமாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் தான் அப்படி நினைத்துக் கொள்வோம். என் ஆண்டவர் தேடுகிற தெய்வம் சொல்கிறார், ஐயா என் ஆண்டவரை தேடித்தான் வந்தார் ஐயா, நீ இவரை எங்கு போய் தேடிக்கொண்டு இருக்கிறாய்? முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் படைச்சுட்டு நீ என்னை குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு தினந்தோறும் நீ பார்க்க வரணும்னு சொல்லலை. நான் குறிப்பிட்ட இடத்துக்கு வருவேன், நீ என்னை ஆயத்தமாய் வந்து நில்லுன்னு சொல்லலை. நான் இப்போதான் வருவேன், இந்த நேரம் தான் நீ என்னை கூப்பிடணும், நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லலை. எஜமானே தேடி வந்தார். ஆம், பரலோக தேவன் மகா பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாகிய சேனைகளின் கர்த்தரே தம்முடைய கரத்தின் கிரியையை பார்க்க தினந்தோறும் வந்தார். தினந்தோறும் வருவார். ஆதாம் ஏவாளோடு பேசுவதற்கு தினந்தோறும் வருவார். இவங்க தேடி போக வேண்டியதில்லை. அருமையான தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன ஒரு சம்பவம். அருமையான ஒரு மனிதன், ஜிம் என்று அவருக்கு பெயராம். அவர் ஆண்டவரை வெகு நாள் கழித்து ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவராக இருந்திருக்கிறார். அங்கே சரியாய் 12 மணிக்கு அவருக்கு அந்த உணவு விடுமுறை உண்டாம். அந்த நேரத்தில் அந்த இடைவெளியிலே வேகமாய் வருவாராம். அருகே இருக்க ஆலயத்துக்கு போவாராம். அந்த வாசலில் நின்று கொள்வாராம். உள்ளே போக மாட்டாராம். வாசலில் நின்று கொள்வாராம். ஜீசஸ் ஐ எம் ஜிம், ஜீசஸ் ஐ எம் ஜிம், ஜீசஸ் ஐ எம் ஜிம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கையை கட்டி போகுமா நிற்கிறார், வந்துக்கிட்டே இருப்பார். தினந்தோறும் நடக்கிற ஒரு காரியம் இது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் விபத்தில் சிக்கிக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அங்கே நினைக்கிறார், 12 மணி ஆக போகுதே, 12 மணி ஆச்சுன்னா நான் எங்கே ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கிட்ட போய் நின்று சொல்லுவேனே,
இன்றைக்கு என்னால் போக முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே என் எஜமான் அவர் அருகே எழுந்திருந்து, ஜிம், ஐ ஆம் ஜீசஸ், ஜிம், ஐ ஆம் ஜீசஸ், ஜிம், ஐ ஆம் ஜீசஸ் என்று சொன்னாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை தேடுகிற இருதயம் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் அவரை தேடுவார், யார் அவரை தேடுவார் என்று சேனைகளின் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை தேட மனம் இருக்கிறதா? நூதன கலாச்சாரமாய் மலையிலும் குளத்திலும் ஆற்றிலும் போய் தேடிக்கொண்டு இருக்கிறாயா? இல்லையே கல்லறையில் தேடிக்கொண்டு இருக்கிறாயா? நான் முதலில் சொன்னது போல நீ இங்கே தேடிக்கொண்டு இருக்கிறாய். சங்கீதம் 105:3 சொல்கிறது, கர்த்தரை தேடுவருடைய இருதயம் மகிழும் என்று. 2 நாளாகவும் 26:5 சொல்கிறது, கர்த்தரை தேடின நாட்களிலெல்லாம் தேவனவன் காரியங்களை வாழ்க்கை செய்தார். சகரியா என்ற ஒரு மனிதன் இருந்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை தேடினார். அவன் காரியங்களை சேனைகளின் கர்த்தர் வாய்க்க செய்தார். எனக்கு அருமையான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. எப்தா என்ற ஒரு மனிதர் இருந்தார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமாய் சொல்லும், அவன் தன் காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்தையில் போய் சொல்லுவான் என்று. என்ன காரியம் சொன்னாலும் சரி, என்ன காரியம் செய்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் சொல்லுவாராம். யார் இவர்? தன்னுடைய சொந்தங்களால் விற்கப்பட்ட, தன்னுடைய சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்பட்டவர். நான் ஒரு மூத்த தாரத்துக்கு, நான் ஒரு இளைய தாரத்துக்கு பிறந்தவன், நீ ஒரு மூத்த தாரத்து பிள்ளை, உன் தாய் ஒரு வேசி என்று சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனை ஊரை விட்டு ஒதுக்கினவர்கள் அவன்கிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு தலைவனாக வந்துரு. ஏன்? வேதம் சொல்லுகிறது, தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சந்ததியில் தான் சொல்லுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் காரியத்தை மனிதனிடம் சொல்லி ஏமாந்து பண்ணீர்களோ, இன்னும் மனுஷனை தேடி தேடி, இன்னும் மனுஷன் என் சொந்தத்தை தேடி தேடி நீ அழுது கொண்டு இருக்கிறாய். உன் கண்ணு உன் சொந்தத்தை தேடுது, உன் கண்ணு மனுஷனை தேடுது, உன் கண்ணு உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் உனக்கு அழுகை, வேதனை, வருத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. உன் அருகே நிற்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க உங்களுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. உங்கள் அருகே தான் அவர் இருக்கிறார். அந்த மரியாளின் அருகே தான் வேதம் சொல்லி இருக்கிறார். ஆனால் தெரியல, அவருடைய எண்ணம் இங்கே கல்லறைக்குள்ளே தான் இருப்பார். கல்லறைக்குள்ளே தான் இருப்பார். ஆமாம், நம்ம அடிச்சாச்சு முடிச்சாச்சு உள்ளதான் இருப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:4 சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். நான் தேடினையா என் பயத்துக்கு, நாளையை குறித்து, வாழ்வுக்குரிய பயத்துக்கு நான் தேடின, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்துக்கு என்னை நீக்கி விட்டார். நான் சொல்லுகிறேன் ஐயா, எனக்கும் செய்தார் இந்த இயேசு, எனக்கும் அப்படித்தான் செய்கிறார் ஐயா. நாம் அவரை தேடும் பொழுது தேவன் நம்முடைய எதிர்கால திட்டங்களுக்கும் இனி வரும் சந்ததிக்கும் சேர்த்து தான் தீர்மானித்து நமக்கு அஸ்திவாரத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய கண் தெரிந்த மாதிரி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறதுக்காக சகேயு எனப்பட்ட ஒரு மனிதர் அத்திமரத்திலே காத்திருந்தார். நான் சொல்லுவேன், என் எஜமான் அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். எல்லோராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதன், எல்லோரும் அவனுக்கு அயோக்கியன், ஆகாதவன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அவன் குள்ளன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. எங்களை போல் இல்லை, நீ ஒரு வினோதமாக பிறந்திருக்க, உன் முகம் சரியில்லை, உன் கை சரியில்லை, உன் கால் சரியில்லை என்று சொல்லி ஏளனம் பண்ணி வைத்திருக்கிறது ஊர்.
அவர்களுக்கு மத்தியில், ஐயா நான் கீழே நின்னா இந்த இயேசுவை பார்க்க முடியாது, நான் மேலே வரேன்னு சொல்லி மரத்து மேலே ஏறிட்டார். நான் இன்றைக்கு சொல்வேன், இந்த தேவனை நீ பார்க்க வேண்டும் என்றால் என் சகோதரனே சகோதரியே, உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் எண்ணத்தோடு, உலகத்தின் இச்சையோடு, உலகத்தின் ஆசபாசத்தோடு இருந்தால் இவரை காண முடியாது வேதம் சொல்கிறது. விட்டுட்டு மேலே வா, உன் கண் பரலோகத்துக்கு வரட்டும், உன் இருதயம் பரலோகத்துக்கு வரட்டும். இந்த தேவனை நீ தரிசிக்கலாம், இந்த தேவனை நீ தரிசிக்கலாம். நமக்கு ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, நம்மோடு உலாவுகிற தெய்வம். முதலாம் வார்த்தை நான் காமித்த வார்த்தையிலே அங்கே தான் இருக்கிறார், அவர்கள் காணவில்லை. இன்றைக்கு உன் அருகே தான் இருக்கிறார், நீ காணவில்லை. சகோதரனே சகோதரியே, வியாதிப்பட்ட உன் அருகே தான் தேவன் இருக்கிறார், ஆனால் உன் கண்டன் அவரை பார்க்கவில்லை. நீ தான் தேடிக்கிட்டு இருக்க, எனக்கு அந்த டாக்டர் மூலமாக தான் சுகம் வரும், என் சொந்தக்காரர் மூலமாக தான் எனக்கு உதவி வரும், என் சொந்தக்காரர் தான் எனக்கு உதவி செய்து நீ எப்படியாவது காப்பாற்றிடுவார்ன்னு சொல்லி உன் சொந்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய். சகையோ கண்ணு தேடிச்சு, ஏசு 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 ஏசு, அவ்வளவுதான். எஜமான் பார்த்து விட்டார். அங்கே பாருங்கள், அங்கே போவையுமே எல்லாரும் சொல்லுதாங்க, இவன் வீட்டுக்கு ஐயசப்பா போகிறீங்க நீங்கள், இவன் ஒரு அயோக்கியன், அருவறுக்கப்பட்டவன், இவன் வீட்டுக்கு நீங்கள் போனீங்களாக்கும்னு போவோம். என் எஜமான் ஒன்றுமே சொல்லவில்லை. அப்படின்னு சொன்னானப்பா, நான் யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கினா நான் திருப்பி கொடுத்துறேன் டேடின்னா. என் எஜமான் சொன்னார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரன், இனி இவன் நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆள் கிடையாது, அந்த சந்ததியில் கிடையாது, இனி இவனுடைய சந்ததியே மாறிடுச்சு பாருன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு குமாரனா கொண்டு வந்தார். ஐயா என்ன ஜமான் இயேசு மகாராஜன், உன் சந்ததி சாபத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். என் இயேசு மகாராஜன் சந்ததி சந்ததியாய் நீ அனுபவித்து வருகிற வேதனை, வருத்தத்தை, துன்பத்தை நீக்க வல்லமை உள்ளவர். என் இயேசு மகாராஜன் ஒன்றால் முடியாது, நடக்காது என்று சொல்கிறதை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமாய் அல்ல, நம் அருகே தான் இருக்கிறார். இப்பொழுது அழைத்து பாருங்களேன். சேனைகளின் கர்த்தாவே, சர்வத்துக்கும் எஜமானே, என் அருகே நீர் இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படுமாய் தேவனே நீர் எனக்கு வெளிப்படும் என்று சொல்லி பார்ப்பாயா, வெளிப்படும் என்று சொல்லி பார்ப்பாயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்து நீ பின்வாங்கி போனாய். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டு நீ ஆண்டவரை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். நிஜமான நீ எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய். உலகத்தான் போல, உலகத்து கலாச்சாரத்தில் போல எங்கே இருப்பார் நீ தேடிக்கொண்டிருக்கிறாயா? உன் அருகே தான் இருக்கிறார். இப்பொழுது கண்களை மூடி அப்பா என்று அழைப்பீர்களா? அன்று சகையின் வாழ்வு மாறினது போல இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்வை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நடக்காத காரியங்களுக்கு தேவன் ஒரு உயிர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன் பிள்ளை திருமண காரியத்துக்கு நீ இது நாள் வரைக்கும் அழுது கொண்டு இருக்கிறாய். நான் அவருடைய அனுமதி அதிகாரத்தோடு சொல்வேன், இனி நீ அழுது கொண்டுகிறாய், இனி நீ அழுது கொண்டுகிறாய். ஐயோ வீடு கட்டப்படவில்லையே, கடன் அடைபடவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் சகோதரனே. ஐயோ என்றைக்கு என் கடன் அடைபடும், என்னால் இந்த கடன் நீங்குமா, என் சந்ததி தப்புமா என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஐயோ நான் என்ன செய்வேன் என்று வழி தெரியாமல் நீ திகைத்து கொண்டு இருக்கிறாய். உன் கண்ணு பக்கத்தில் இருக்க சொந்த பந்தத்தை பார்க்குது. எனக்கு அருமையான சகோதரனே, உங்கள் கண்ணு உங்களுக்கு மேல் அதிகாரியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லைம்மா இல்லையா, உன் அருகே ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார், பிழைத்துக் கொள்வாய். அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு உங்கள் அருகே இருக்கிற நிஜமான இயேசு மகாராஜனை நோக்கி பாருங்கள். அவர் உன் அருகே தான் இருக்கிறார். நம்மில் ஒருவருக்கும் தூரமான தெய்வம் அல்ல அவர். கூப்பிடுகிற காக்கைக்கும் அவர் வாழ்வளிக்கிறார், உணவளிக்கிறாராம். காக்கா சத்தத்தை கவனிக்கிற தெய்வம் உங்கள் சத்தத்தை கவனிக்க மாட்டாரா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு காக்கா கூப்பிட்டா கூட கவனிச்சு கேட்கிறாரா? நீ அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவள், நீ அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அழைப்பீர்களா? அப்பா நானும் எங்கெங்கெல்லாமோ தேடிட்டேன்ப்பா. ஐயா நீங்கள் சொல்லுவீங்களா, நான் எங்கெங்கெல்லாமோ தேடிட்டேன், தெய்வம் எங்கே இருப்பார் என்று உலக ஜனங்களைப் போல எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறேன், விதவிதமான வழியில் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் அருகே நீர் இருக்கிறீரே,
என் பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்கட்டும் அப்பா, என் வியாதிகள் இன்றைக்கு மாறட்டும், சத்ருவின் வல்லமைகள் இன்றைக்கு செயலற்று போட்டும் சொல்லு. கட்டளையிடு இன்றைக்கு நீ என்ன ஜமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவருடைய அடிமையின் அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சாபங்கள் நீங்கி போகட்டும், பொல்லாத வியாதியின் கூறுகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இரவெல்லாம் தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது செயலற்று போகட்டும். ஒரு புது சமாதானம் உண்டாகட்டும். இனி இந்த குடும்பத்தை தொடுவதற்கு எந்த பொல்லாத பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை என்று கட்டளையிடுகிறேன். வியாதிகள் நீங்கி போகட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 7 வருடம் 6 வருடம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே இன்றைக்கு நீர் மனதிறங்கும். 3 வருடம் என்று புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைக்கு நீர் மனதிறங்கும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் உம்முடைய வருகை வரை நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே.